தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரரான அனில் மேனன் ஜூலை 14ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் செய்ய உள்ளார். அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரில் உக்ரைன் மற்றும் இந்திய வம்சாவளி பெற்றோருக்கு அனில் மேனன் பிறந்தார். அவசர மருத்துவ நிபுணரான அவர் அமெரிக்க விண்வெளி படையில் கர்னல் அந்தஸ்து கொண்ட அதிகாரியாக இருக்கிறார். எவரெஸ்ட் சிகரத்தில் மலையேறும் வீரர்களுக்கு மருத்துவ உதவியையும் அனில் மேனன் வழங்கியுள்ளார். இந்தியாவில் ரோட்டரி அமைப்பின் தூதராக ஒரு ஆண்டு தங்கிய அனில் மேனன் போலியோ தடுப்பூசி திட்டங்களுக்காக பணியாற்றியுள்ளார். ஜூலை 14ஆம் தேதி ரஷ்யாவின் ராஸ்காஸ்மோஸ் விண்வெளி நிறுவனம் சோயூஸ் MS-29 என்ற ராக்கெட் மூலம் தங்கள் நாட்டு விண்வெளி வீரர்களை 8 மாதங்களுக்கு விண்வெளிக்கு அனுப்புகிறது. அவர்களுடன் அனில் மேனனும் விண்வெளிக்கு செல்கிறார். அந்த பயணத்தில் நீண்டகால விண்வெளி பயணம் மனித உடலில் ஏற்படுத்தும் மாற்றங்கள், புவியீர்ப்பு விசை இல்லாத சூழலில் விண்வெளி வீரர்களின் இரத்த ஓட்டம், நீண்டகால விண்வெளி பயணம் நரம்பு மண்டலம் மற்றும் இரத்த ஓட்டத்தை எவ்வாறு பாதிக்கிறது போன்றவை குறித்து அனில் மேனன் ஆய்வு மேற்கொள்கிறார். முக்கியமாக நீண்டகால விண்வெளி பயணங்களின் போது பூமியிலிருந்து கிடைக்கும் மருத்துவ உதவிகளை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஆய்வுகளை மேனன் நடத்த உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது.